சின்ன மருமகள் சீரியல் இன்னும் வர எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அழகருக்கும் மீனாட்சிக்கும் வாங்கின 10 லட்ச ரூபாய் கடத்தை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டாக்டர் படிப்பை மேலும் மேலும் படிச்சு பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அப்படியே ஒரு சில வருஷங்கள் போது நம்ம தமிழ்ச்செல்வி பெரிய டாக்டர் ஆகி தனக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்க அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு அதே எம்எல்ஏவா தான் இப்போ வரைக்கும் இருக்காரு. நம்ம ஐஸ்வர்யா பண்ண பாவத்துக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துடுது. ஃபிக்ஸ் வந்த உடனே நம்ம சேது பயங்கர ஷாக்ல நம்ம ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஃபோன் பேசுறதுக்காக வெளியே போகவும் நம்ம ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியை பார்த்துறாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்த உடனே பெரிய டாக்டரா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. ஐயோ கடவுளே, நம்ம பண்ண பெரிய பாவத்துக்கு நம்ம இப்போ நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா உண்மையும் சேது மாமா கிட்டேயும் தமிழ்ச்செல்வி கிட்டேயும் நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ இவதான் டாக்டரா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா நின்றுகிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நர்ஸ் வராங்க. சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சிஸ்டர், இவங்களுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, முதல்ல இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக சொல்லவும், சார் டாக்டர் பெரிய டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட காட்டுங்க, கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, என்னோட ஐஸ்வர்யாவை எப்படியாவது நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும், உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்றேன், எப்படியாவது ஐஸ்வர்யாவை காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது இருக்கவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க டாக்டர் கிட்ட தான் வந்திருக்கீங்க, அதனால நீங்க பயப்படாதீங்க, என்ன பார்த்து எதுக்காக கையெடுத்து கும்பிடணும், எங்களோட வேலையை நாங்க கரெக்டா பார்க்க தான் செய்வோம், இப்போ என்ன பண்ணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து ஃபுல்லா தெரவா செக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யாவுக்கு திரும்ப அதாவது இந்த கையை வந்து இனிமே செயல் இழந்துடும், இந்த கையை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு நெஞ்சை வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ரொம்பவே அழுதுகிட்டே, இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்களுக்கும் சேது மாமாக்கும் செஞ்ச பாவத்துக்கு தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் பார்த்து ராஜாங்கம், ஈஸ்வரி, சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. வந்த உடனே நம்ம ஐஸ்வர்யா எல்லா உண்மையுமே சொல்ல வரதை பார்த்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, ஐஸ்வர்யா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா, இங்க பாருங்க ஆண்டி, இவங்க 2 பேருக்கும் பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு, இனிமேலும் நான் எல்லா உண்மையுமே மறைச்சிருந்தேன்னா கண்டிப்பா அந்த கடவுள் என்னை பலியை எடுத்துப்பாரு, அதனால நான் எல்லா உண்மையுமே சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன ஐஸ்வர்யா, நீ என்ன பண்ண பாவம், எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு இப்படி உளறிக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா கிட்ட சேது சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா ஐஸ்வர்யா, நீ என்னமா தப்பு பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, சேது மாமாக்கும் இங்க இருக்காங்களே தமிழ்ச்செல்வி, இவங்களுக்கும் நான் பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு, நீ என்னமா தப்பு பண்ண, திரும்ப திரும்ப இதவே சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர என்ன பண்ணன்னு சொல்லவே மாட்டேங்கிறே, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம், நான் தான் மாமா, தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது நான் தான், தமிழ்ச்செல்வியோட வாய்ஸ்ல அவங்க அப்பா கிட்ட பேசினது நான் தான் மாமா, இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணதுனால மட்டும்தான் தமிழ்ச்செல்வியும் சேது மாமாவும் பிரிஞ்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசைக்காக தான் நான் தமிழ்ச்செல்வியை எப்படியாவது சேது மாமா கிட்ட இருந்து பிரிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு ஈஸ்வரி ஆண்டி கிட்ட சொன்னேன். ஈஸ்வரி ஆண்டியும் என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என்னென்னமோ பண்ணி சேது மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துச்சு, நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதுனால மட்டும்தான் இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சு நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன், அழகரும் மீனாட்சியும் இப்போ தனித்தனியாக இங்கே ஒருத்தரும் அங்கே ஒருத்தருமா இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு அதிர்ச்சியில்
உறைஞ்சு போய் அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இந்த விஷயத்த கேட்டா நீங்க என் மேல ரொம்ப கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷத்துல என்ன இந்த வருஷம் தான் என்னை பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுங்க. அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் நீங்க என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுமே நம்மள 2 பேரும் பிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருச்சு. அதனாலதான் மாமா நான் குற்ற உணர்ச்சியில எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, எனக்கு அப்பவே தெரியும் இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு. நீ உயிருக்கு உயிரா நேசிச்சுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியை வெறுக்க வச்சு இப்போ ஐஸ்வர்யா உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா நான் தான் பண்ணேன்னு சொல்றா பாத்தியா. இங்க பாரு சேதோ, இவங்களை நீ சும்மாவே விடாத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. இங்க பாருங்க, நீங்க யாரும் இங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இது ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அழகரையும் மீனாட்சியும் இத்தனை வருஷமா தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் இவதானா, இவளுக்கு தக்க தண்டனையா தான் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு எமோஷனலா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்னென்ன நீயும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்க, இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருப்பீங்களா? சேதுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு வாரிசை இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாங்களே இவங்க 3 பேரு தான். இவங்க 3 பேரையும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் சொல்லவும், என்ன மாமா நீங்க பாட்டுக்கு அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு நம்ம தாமரை ஒரு பக்கமோ, அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில, இங்க பாருமா ஐஸ்வர்யா, இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்குன்னு நினைச்சுதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் அழகருக்கும் மீனாட்சியும் ஒரு நல்ல தாயா இருக்கிறேன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை வருஷமா இப்படி நாடகம் போட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கே, உனக்கே இது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஐஸ்வர்யால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. இங்க பாரு சேது, எதுவுமே தீர விசாரிக்காம நம்ம பண்ணதுனால இப்போ உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. திருத்தவே முடியாத ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இவ்வளவு பெரிய துரோகத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அவங்க எப்படி நின்றுகிட்டு இருக்காங்கன்னு பாரு சேது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு சேதுக்கிட்டே நம்ம ராஜாங்க கேட்கவும், அப்பா எனக்கு தெரியலப்பா, நான் ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டேன்ப்பா, இனிமே எதுவுமே மாத்த முடியாதுன்னு எனக்கு தோணுது. எப்படிப்பா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அவகிட்ட போய் நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன்? என்னை மன்னிச்சிருன்னு நான் எப்படி என்னோட வாயால் அவகிட்ட கேட்பேன்? என்னால முடியாதுப்பா. இங்க பாருங்க சின்னம்மா, உங்களை என்னோட அம்மா இடத்துல வச்சு இப்ப வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க. எதுக்காக சின்னம்மா இப்படி எல்லாம் பண்ணீங்க? எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணீங்க? என் வாழ்க்கையில நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுற மாதிரி எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுல இருக்க ஆதங்கத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, என்னம்மா இப்போ எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இப்போ என்னம்மா பண்றது? இங்க பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. இங்க பாரு சேதோ, அந்த தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவ. ஐஸ்வர்யா தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக. அதனாலதான் ஐஸ்வர்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த ஒண்ணு இல்லாதவ வீட்டுல இருந்து எதுக்காக நீ அவளை யோசிச்சுக்கிட்டு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் எதை பத்தியும் யோசிக்காம ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. இங்க பாருங்க ஆண்டி, இதுக்கப்புறமும் சேது மாமா கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது. கடவுள் சேது மாமாக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு தண்டனை கொடுத்துருச்சு. இனிமே நான் அந்தமானுக்கே போறேன். என்னோட அப்பா அம்மா கிட்ட என் அப்பா அம்மா கூட இருந்து நான் அங்கவே என்னோட காலத்தை முடிச்சுக்கிறேன். இனிமே சேது மாமாவை முகத்தை பார்த்தாவே எனக்கு குற்ற உணர்ச்சியாதான் இருக்கும். அவரு கூட சேர்ந்து சந்தோஷமா என்னால வாழவே முடியாது. என்னோட வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு சேது மாமாவோட வாழ்க்கையும் நான் அழிச்சுக்கிட்டு இருப்பேன். அதனாலதான் நான் அந்தமானுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்னம்மா என்ன எல்லா தப்பையும் பண்ணிட்டு சேதுக்கு திருத்தவே முடியாத ஒரு துரோகத்தை பண்ணிட்டு நீ பாட்டுக்கு அந்தமானுக்கு கிளம்பி போயிட்டான். எங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் யாருமா பாத்துக்கிறது? நீ பண்ண தப்புக்கு யாரு பிரியாச்சத்தை தேடுறது? நீ தான் எப்படியாவது தமிழ்ச்செல்வியும் சேதையும் சேர்த்து வைக்கணும். அது மட்டும் இல்லாம நீ இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அழகரும் மீனாட்சியும் இனிமே எங்க வீட்டுக்கு வாரிசா எங்க வீட்டுல வளரணும். அது பண்றது உன்னாலதான் முடியும். நீ தான் பண்ணி வைக்கணும். சேதுக்கு பண்ண துரோகத்துக்கு இதுதான் உனக்கு தண்டனை. அவங்க 2 பேரையும் நீ தாண்டி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன சாவித்திரி சொல்ற? இங்க பாருங்கண்ணே, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சேது இத்தனை வருஷமா
இவளை கண்கலங்காம தானே வச்சு பார்த்துக்கிட்டான். அவ்வளோ நாளில் ஒரு நாள் கூட இந்த விஷயத்த சேதுக்கிட்ட சொல்லணும்னு தோணலைல. கடவுளாக பார்த்து இவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும்போது தான் எல்லா உண்மையுமே இவ சொல்லுவாளா? இவளை சும்மாவே விடக்கூடாது. கரெக்டா சொன்னம்மா. இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ பண்ண துரோகத்துக்கு எப்படியாவது நீ தான் போய் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி தமிழ்ச்செல்வியோட மனசை மாத்தி நீ தமிழ்ச்செல்வியும் சேது மாமாவையும் சேர்த்து வைக்கணும். இப்ப பாத்தியா, தமிழ்ச்செல்வி ஒரு பெரிய டாக்டர் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலையே வச்சிருக்கா. எவ்வளோ பெருசா உயர்ந்திருக்கா. ஆனா நீ பண்ண தப்பால இப்போ உன்னோட கையை இழந்து நிக்கிற. இப்ப பாரு, நீ எப்படியாவது தமிழ்ச்செல்வியையும் சேது மாமாவையும் சேர்த்து வச்சுட்டனா கண்டிப்பா அந்த கடவுளே உன்னோட கையை சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம தாமரை இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்க பாரியா சேது, நீ என்னையா சொல்ற? நீ என்னையா முடிவு எடுத்திருக்க? உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதையா. நல்லது எது கெட்டது எதுன்னு நான் தான் உனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும். ஆனா நானும் கூடவே நின்று நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு மண்டையை ஆட்டுனதுனால தானே உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிரியா. என்னோட ஆத்தா அப்பவே சொல்லிச்சு. இப்போ என் ஆத்தா உயிரோட கூட இல்லை. எனக்காக தமிழ்ச்செல்வி கிட்ட போய் பேசுறதுக்கு என் ஆத்தாவும் இறந்து போயிடுச்சே. இப்போ போய் யார்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் பண்ண தப்புக்கு நானே தமிழ்ச்செல்வி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன். எப்படியாவது சேது மாமாவையும் தமிழ்ச்செல்வியும் நான் சேர்த்து வைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன இப்போ தமிழ்ச்செல்வி கிட்ட கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியை போய் தேடி பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணி தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே தமிழ்ச்செல்வி ஃபீல் பண்ணி தன்னோட எல்லா கஷ்டத்தையும் சொல்லி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காரணம் யாரு அப்படின்ற விஷயத்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும், அதாவது நம்ம வசந்தி, செல்லப்பாண்டி, அதுக்கப்புறம் தனத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம வசந்தி இருந்துட்டு, என்னடி சொல்ற? அந்த புள்ளியா இது எல்லாத்தையும் பண்ணுச்சு? எதுவுமே பண்ணாத மாதிரி நம்ம கிட்ட எப்படியெல்லாம் வந்து பேசுச்சு? அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், நான் எங்கம்மா எதிர்பார்த்தேன்? இங்க பாருமா, அவ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அழகரையும் மீனாட்சியும் இத்தனை வருஷமா தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் அவதான். என்னால இதை ஏத்துக்கவே முடியலம்மா. அதனால தான்மா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு, அக்கா எனக்கு ஏற்கனவே தெரியும்க்கா, அவதான் உன்னோட வாழ்க்கையில ஏதாவது பண்ணிருப்பா. உன்னையும் சேது மாமாவையும் பிரிச்சது அவதான்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. ஆனா கொஞ்சம் தீர விசாரிச்சிருந்தா அப்பவே அவளை கையும் காலமா பிடிச்சிருக்கலாம். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் அவளோட வாயில இருந்தே உண்மையை சொல்லியிருக்காளே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். உன் மேல இப்படி ஒரு பழிய போட்டாங்கல்லக்கா, இப்போ உன் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சிருப்பாங்கல்ல, அது மட்டுமே போதும். நீ இனிமே கவலைப்படாதுக்கா. இனிமே நான் கவலைப்படலை. ஆனா அழகரையும் மீனாட்சியும் பிரிஞ்சிருக்கிறதா எனக்கு கஷ்டமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீனாட்சி வேற வந்துருவா. மீனாட்சி வந்ததுமே அவ முகத்தை பார்த்தனா எனக்கு ரொம்ப ரொம்ப அழுகையா வரும். நான் கொஞ்ச நேரம் போய் தனியா இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது செல்லப்பாண்டி இருந்துட்டு வசந்தி கிட்ட, இங்க பாரு வசந்தி, நம்ம பொண்ணு எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்து ஒரு பெரிய டாக்டரா அவளுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி இப்போ எவ்வளோ பெரிய ஆளா வந்து நின்றுருக்கா. ஆனா இப்போ வந்து எல்லா தப்புக்கும் காரணம் அந்த ஐஸ்வர்யான்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு இப்படி பண்ணலைன்னா தமிழ்ச்செல்வி இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்து வந்திருப்பான்னு எனக்கு தோணவே இல்லை. இங்க பாருங்க, தமிழ்ச்செல்வி எங்க இருந்திருந்தாலும் அவ இவ்வளோ உயரத்துக்கு வந்திருப்பாங்க. என் பொண்ணு அவ்வளோ வைராகியமான ஒரு பொண்ணு. என் பொண்ணை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து ராஜாங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு வராங்க. தமிழ்ச்செல்வியோட வீட்டை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே அரண்மனை மாதிரி வீடு. இதை பார்த்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கவும், நம்ம சித்ரா இருந்துட்டு, என்னம்மா இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கா, இன்னைக்கு தாம்மா இவ வீடவே பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லவும், நானும் இப்போ தாண்டி பார்க்குறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வசந்தி வெளியே வருவோம். வந்த உடனே நம்ம ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு, ஐயா வாங்க ஐயா, எப்பயா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தமிழ்ச்செல்வி இருக்காளா, அவகிட்ட கொஞ்சம் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, தமிழ்ச்செல்வி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. அவள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் அழுதுகிட்டே இருக்கா. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு யாரையுமே என்னை பார்க்க வராதிங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ரூமில் இருக்கா. இப்போதைக்கு அவள் உங்ககிட்ட பேச மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பாரு, இங்கே பாருமா வசந்தி, என்னோட ஆத்தா இருந்திருந்தா கூட என் ஆத்தா எனக்காக பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் என் ஆத்தாவும் உயிரோடவே இல்லை. இப்போதைக்கு நீ தான் எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி அவளை கீழே கூட்டிகிட்டு வரணும். நாங்கள் கொஞ்சம் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கவும், நம்ம வசந்தி இருந்துட்டு, சரிங்கய்யா, நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு தமிழ், உன்னை பார்க்கறதுக்காக பெரிய வீட்டில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர கோவத்தோடமா, எதுக்காகமா என்ன பார்க்க வந்திருக்காங்க? நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்களோட முகத்தை பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைம்மா. திரும்ப திரும்ப அவங்களோட முகத்தை பார்த்து நான் என்னோட கோவத்தை அதிகப்படுத்த விரும்பலமா. அவங்கள கிளம்ப சொல்லுமா. இங்கே பாருடி, குடும்பத்தோடு வந்து நின்றுட்டு இருக்காங்கடி, அதுவும் உங்க கூட பேச மாட்டாவ, ரொம்ப கோவமாக இருக்காந்தாண்டி சொன்னேன். ஆனா அவங்க உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு சொல்றாங்கடி. நீ ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்து ஐஸ்வர்யா இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து அப்படியே காலில் விழுந்துடுறாங்க. ஐயோ, நீங்க எதுக்காக காலில் விழுறீங்க? முதல்ல எழுங்க, உங்களை யார் காலில் விழ சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ண துரோகத்துக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இனிமேலும் நான் எந்த ஒரு தப்பையும் பண்ணலை. நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதுக்கு பிராயச்சித்தமா சேது மாமாவையும் உங்களையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்கே பாருங்க, இந்த வார்த்தை இப்போ சொல்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இங்கே பாருங்க, அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் ஊர் முன்னாடியே அத்து விட்டாச்சு. அவருக்கு இன்னொரு கல்யாணமும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் எதுக்காக அவரையும் என்னையும் சேர்த்து வைக்க நீங்கள் திட்டமிடுறீங்க? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாட்சி வராங்க. வந்த உடனே வீட்டில் கூட்டமாக நின்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே கவனிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, நான் தான் சேது மாமா கிட்ட இருந்து உங்களை பிரிச்சுட்டேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்புக்காக நீங்க எல்லாருமே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அழகரும் மீனாட்சியும் தனித்தனியா இருக்கிறதுக்கு, தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமும் நான் தானே. அவங்க 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு காரணமும் நான் தான். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, நீ எந்த ஒரு தப்புமே பண்ணாம சேது மாமா உனக்கு இவ்வளோ பெரிய அதுதான் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்க கூடாதுதான். அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் பண்ண தப்பால நீங்க எல்லாரும் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? உங்க காலில் கூட விழுறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அழகரும் மீனாட்சியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒன்னா வளருவாங்கல்ல. அதுக்காகவாது நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்ல அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, என்ன சொன்னாங்க? எனக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நான் இப்போ வரைக்கும் சுயமரியாதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்போ என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதாவது எனக்கு உன்னை தகுதி தராதரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி பண்ணாததுனால தான் என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை, அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன்னு கேட்டாங்க. இப்போ என்ன என்னோட தகுதியும் தராதரமும் உயர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ தமிழ்ச்செல்வி, அப்படியெல்லாம் இல்லை தமிழ்ச்செல்வி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, திரும்ப திரும்ப உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். நான் பண்ண தப்புக்காக நீங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் எந்த தண்டனையும் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மீனாட்சி வந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அப்போது என்னோட அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானா? இத்தனை நாளா நீங்கள் என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்களா? அதுவும் என்னோட அம்மா மாதிரி. இங்கே பாருங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருக்குது. என்னோட அப்பாவையும் அம்மாவையும் என் அண்ணனையும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். எதுக்காக இந்த காரியத்தை பண்ணீங்க? என்னோட அண்ணனும் நானும் சந்தோஷமாக ஒரு நாள் கூட சேர்ந்து விளையாடினதே கிடையாது. கொஞ்ச நாள் நான் அம்மா கூடயும் இன்னும் ஒரு 2 நாள் அப்பா கூடயும் இருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அதுவும் லீவ் நாளில் என்னோட அம்மா கூட
கூட சேர்ந்து சந்தோஷமா எங்கேயாவது வெளியே போகலான்னு கூட இல்லை. எல்லா எல்லா சந்தோஷத்தையும் உங்களால தான் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா நம்ம ஐஸ்வர்யா கிட்ட நம்ம மீனாட்சிக்கு சொல்லவும், இங்க பாரு மீனாட்சி, நீ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமும் நான் தான். சேது மாமா மேல இருந்த ஒரே ஒரு ஆசையால தான், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரே ஒரு ஆசையால தான் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது கிட்ட போயிட்டு நம்ம மீனாட்சி, இங்க பாருங்கப்பா, அம்மா மேல எந்த ஒரு தப்புமே இல்லாம அம்மாக்கு நீங்க இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கீங்க. எதுக்காகப்பா அம்மாக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தீங்க? உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன். இனிமே நீங்க எனக்கு வேண்டவும் வேண்டாம். இந்த விஷயத்த நான் அண்ணன்கிட்டயும் சொல்லுவேன். அண்ணன்கிட்ட சொல்லி அண்ணனையும் அம்மா கூடயே சேர்ந்து இருக்க சொல்லுவேன். இனிமே உங்க கூட இருக்க வேண்டான்னு சொல்லுவேன். உங்க கூட இருந்தா கண்டிப்பா துரோகம் பண்றது, இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்றது, பொய் சொல்றதுன்னு என் அண்ணனும் கத்துப்பான். அதனால என் அண்ணன் கிட்ட சொல்லி எப்படியாவது என் அண்ணனை என் கூடவே கூட்டிட்டு வந்துடுவேன். என் அண்ணனும் இனிமே என் அம்மா கூட சேர்ந்துதான் வளர்வா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மீனாட்சி, என்ன மீனாட்சி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் வாழ்றதே உங்களுக்காக தான் மீனாட்சி. நீ என்னோட அம்மா மீனாட்சி. அப்படி இருக்கும்போது உன்னை பிரிஞ்செல்லாம் என்னால வாழ முடியாது மீனாட்சி. ப்ளீஸ் மீனாட்சி, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். நான் உங்க அம்மாக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம் தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலையில எல்லா ஆதாரமும் உன் அம்மாக்கு எதிராக இருந்ததுனால உன் அம்மா தான் எல்லா தப்பையும் பண்ணியிருப்பான்னு நினைச்சு உன் அம்மாக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை நான் கொடுத்துட்டேன். அதனால உன் அம்மா எவ்வளோ பெரிய வேதனையும் வலியும் அனுபவிச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக நான் இப்போ ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மீனாட்சி. அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லி அம்மாவை நம்ம கூட கூட்டிட்டு வந்துரு. அம்மாவும் நம்ம அழகருன்னு எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து வாழலாம். எப்படிங்கப்பா, இத்தனை வருஷமா என் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க ஒரு சாரி சொல்றதுனால அந்த கஷ்டம் எல்லாமே நீங்கிடுமா? எப்படிப்பா, எப்படி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் என் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு, எவ்வளவு வேதனையை அனுபவிச்சுட்டு வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மோகனாவும் ராஜாங்கமும் அதாவது மீனாட்சி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா மீனாட்சி, எதுக்காகமா நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அப்பாக்கும் அம்மாக்கும் தெரியாம ஒரு பிரச்சனை நடந்து அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. அதுக்காக இனிமே நடக்க போறத நம்ம மாற்ற முடியுமா என்ன? நடந்ததையும் மாற்ற முடியாது, நடக்க போறதையும் மாற்ற முடியாது. உன் அம்மா மனசு மாதிரி உன் அப்பாவை ஏத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா உன் அப்பா, உன் அம்மா, அப்புறம் நீ அழகுறன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழலாம்ல. எதுக்காகமா நீ இப்படி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, யாருமே என்னோட அம்மாவோட மனசை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. என் அம்மா கூட வளர்ந்தவனா, என் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட போய், அதாவது தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்களோட மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. நீங்க அவங்க கூட போய் நீங்க அங்க கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. எங்களுக்காக நீ ஒரு முடிவு எடுக்கவே தேவையில்லம்மா. நீ அவங்க கூட சேர்ந்து வாழணுன்ற அவசியமும் உனக்கு கிடையாது. என்ன மீனாட்சி இப்படி எல்லாம் அம்மா கிட்ட சொல்ற? இங்க பாரு மீனாட்சி, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். உன் அம்மாக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு பெரிய தண்டனையா எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாலும் சரி, ஆனா நீங்க 2 பேரும் என் கூடவே இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் மீனாட்சி. என்னை மன்னிச்சிரு, உன் காலில் கூட விழுற மீனாட்சி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, இனிமே உங்க கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இனிமே என் முகத்துல கூட நீங்க முழிக்காதீங்க. உங்களை பார்த்தாவே எனக்கு பயங்கர கோவம் வருது அப்படின்னு சொல்லவும், மீனாட்சி என்ன மீனாட்சி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வசந்தி கேட்கவும், இங்க பாருங்க பாட்டி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு நீங்களும் கண்ணால பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது என் அம்மாக்கு ஆதரவா இங்க ஒருத்தர் கூட பேச மாட்டீங்களா? என் அம்மா எவ்வளவு பாவம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருடா தங்கம், உன்னோட மாமா நான் சொல்கிறேன், உன் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சுன்னு நானும் பார்த்துருக்கேன். ஆனால் உன் அம்மாவுக்கு கொடுத்த தண்டனை மிகப்பெரிய கொடுமையான ஒரு தண்டனை தான். அது யாரும் பண்ணியிருக்க கூடாது தான். இங்கே பாருமா, அதுக்காக நம்ம எல்லாத்தையும் வெறுக்க முடியாதுல்ல. அப்பா பண்ணது தப்பு தான். அப்பாவுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுப்போம். அதுக்காக அப்பாவை வேண்டானெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பா உன் மேலே உயிரே வச்சிருக்காருமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, அப்பா என் மேலே உயிரேவே வச்சிருக்க தேவை
தேவையில்லை, எனக்கு என்னோட அம்மா மட்டும் போதும், இனிமே என் அம்மா கூட தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட போய் ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ வேதனையை அனுபவிச்சிருக்கேன்னு. ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. ஒரு சாரியோ மன்னிப்போ காலில் விழுறதுனாலையோ நான் பட்ட கஷ்டம் வேதனை எல்லாத்தையும் தீர்த்திட முடியுமா உங்களால? இத்தனை வருஷத்துல எப்பயாவது ஒரு முறை நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? யாரும் சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி வெக்கமே இல்லாம நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றதோடு இருக்குதா இல்லையா? இப்போ எல்லாரும் என்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எப்படி உங்க எல்லாரையும் மன்னிக்க தோணும்? கண்டிப்பா மன்னிக்க தோணாது. நீங்க யாரும் என்னோட பக்கம் இல்லைனாலையும் என்னோட பொண்ணு என் பக்கம் இருக்கா, அதுவே எனக்கு மிகப்பெரிய பலம்தான் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இங்க பாரு மீனாட்சி, நான் பண்ண தப்புக்காக தான் உன்னோட அம்மாவும் அப்பாவும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தண்டனையா இருந்தாலும் எனக்கு தான் கொடுக்கணும். உன் அப்பா பண்ணதும் தப்பு கிடையாது, உன் அம்மா பண்ணதும் தப்பு கிடையாது, நான் பண்ணது தான் தப்பு. அப்போ எனக்கு தானே தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக்